வீண் விரயம் இந்த சமுதாயத்தில் என்னது தடை. ஆனால் வீண் விரயத்துடைய மலாஹிர்கள் இன்றைய காலத்தில் என்ன செய்து ரசூலுல்லாஹ் மறுமையினுடைய அடையாளமாக வீண் விரயத்தை என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். இன்றைக்கு வீண் விரயத்தின் அடையாளங்கள் பள்ளி வாயில்களில் தேவையில்லாத அலங்காரங்கள், தேவையில்லாத செலவழிப்புகள், ஊர் மக்கள் பசியில் இருக்கிற நேரத்தில் தேவையில்லாத அல்லாஹ் விரும்பாத குப்பாக்களும் அவை கட்டிடக்கலை என்ற பெயரில் வீட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு வீண் விரயம், இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கான வீண் விரயங்கள், தேவையில்லாத இது அந்த ஸ்டைல், இது ஆஸ்திரேலியன் ஸ்டைல், இது இட்டாலி ஸ்டைல் என்று சொல்லி என்னது ஸ்டைலை கட்டி அதில் வாழ போகிறதும் இல்லை. விளங்கிட்டா? அந்த அளவுக்கான நிலைமை என்ன செய்து போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். வீடு வாழ்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஜரி இப்னு ஆதம் ஃபீ குல்லி ஷைஇன் யஅமலுஹு இல்லா ஷைஉன் யஜஅலுஹு ஃபித் துராப். ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் கூலி இருக்கிறது, அவன் மண்ணில் செலவழிக்கிற விஷயத்துக்கு தவிர நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னா என்ன, நீங்கள் உலக விஷயத்தில் என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு செஞ்சீங்கன்னா கூலி உண்டு. வீடு நீங்கள் கட்டி வாழணும், ஆனால் கூலி இல்லை. நாங்கள் சொல்லலாம், வீடு நீங்கள் கட்டத்தான் அவனை வாழ்றதுக்கு கட்டுங்க, ஆனால் உங்களுக்கு அதற்காக வேண்டி கூலி தரப்பட மாட்டாது. உலகத்தில் நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு கூலி இருக்கு, நல்ல நோக்கத்தில் ஹராம் இல்லாமல் செஞ்ச வேண்டாம். ஆனால் அப்படி கூலி தரப்படாத ஒன்றிருக்குன்னா அது எது? நம்ம கட்டுற வீடு, நம்ம கட்டக்கூடிய வீடு. இதுலேயே மாறி விளங்கிடுவாங்க. எனவே அடுத்தவனுக்கு வீடு கட்டு கொடுக்கறது என்ன செஞ்சுக்கொள்ளணும்? குறைச்சிக்கொள்ளணும். கேட்டாங்க, அன்புள்ள சகோதரர்களே, இது அடுத்தவனுக்கு உதவி செய்யறத குறிக்கல, சொந்த வீட்டுக்கு நம்ம தேவையில்லாம செலவழிக்கிறோமே அதை தவிர்த்துக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஹலாலாக உங்களுக்கு தேவையானவர்களுக்கு கட்டினாலும் கூட என்ன செய்யாது? கூலி கிடைக்காது. நாங்க ரசூலுல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, வலா துபத்திர் தபதீரா இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் தனது இறைவனை நிராகரித்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? கஃபூர் ல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகமாக தருவேன், நீங்கள் நிராகரித்தால், அங்க அல்லாஹ் என்ன சொல்றா? குஃப்ர். நன்றி செலுத்த மறுப்பது இருக்கிறது, நன்றி செலுத்த மறப்பது இருக்கிறது குஃப்ர். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுமா? ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறுத்தவனாக இருந்தான். நீங்க என்றைக்கு வீண் விரயத்துக்கு பழகுறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு பணப்போதாமை ஏற்படும், பொருளாதாரம் தெரியாமல் ஏற்படும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு தந்தாலும் தராத உணர்வு ஏற்படும், எவ்வளவு தந்தாலும் தராத உணர்வு. இந்த கேளுங்க, நல்ல வசதி அல்லாஹ் கொடுத்து எவனுக்கெல்லாம் கொடுக்காதெல்லாம் அவனுக்கு கொடுத்து எப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? லைஃப் இன்றைக்கு என்னது பொருத்தமில்லாதான் போகுது. எவ்வளோ சம்பாரிச்சா நிற்குது இல்லையே, குடும்ப செலவுல குறைதான். யாரை குறை சொல்ற? யார் உனக்கு தந்தது? அல்லாஹ். யாரை குறை சொல்றாய்? அல்லாஹ் ரப்பல். அப்ப உனக்கு இந்த சமுதாயத்தில் பட்டவன் எவனை போய் கேளுங்க நீங்க. ஆனா அதுக்கு முந்தின வாரம் தான் எங்கேயோ போயிட்டு வந்திருப்பா, பெரிய ஒரு ட்ரிப்பா, பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். கணக்கு பார்க்குறாங்க சகோதரர்களை, கணக்கு பார்க்குறாங்க. என்ன தெரியுமா? உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை பார்க்குறாங்க. ஒருத்தன் 10 ஹஜ்ஜு செய்கிறாரா, ஒருத்தர் 16 ஹஜ்ஜு செய்கிறா. ஊர்கள் இந்த வாரது, நம்ம நாடுகள் இந்த வாரத்தை சொல்கிறேன். பார்த்தா 35 கோடி செலவழிச்சிக்கிறான் அந்த ஹஜ்ஜுக்கு உம்ராக்கும். அதுவும் 8வது முறை 10ஆம் முறை ஹஜ்ஜு செய்கிறவங்க. ஏன் இந்த வீண் விரயம்? இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு கேட்குறாங்க. இதே கணக்கை மற்றதுக்கும் பாரு. நீ இட்டாலிக்கு போகிறது, அமெரிக்காவுக்கு போகிறது, யுஎஸ்ஏக்கு போகிறது, மலேசியாவுக்கு போகிறது, அதுக்கு போகிற அந்த கணக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி வரும். அதே நிறுத்து. ஹஜ் உம்ராக்கு கணக்கு பார்க்க சொல்லி எங்க அனுப்புற? அசைத்தான். சுபஹானல்லாஹ். எதுக்கு கணக்கு பார்க்குறானே? அன்புள்ள சகோதரர்களே, எதுக்கு கணக்கு பார்க்க கூடாது அதுக்கு பார்க்குறா, எதுக்கு கணக்கு பார்க்க வேணுமோ அதுக்கு பார்க்கறது இல்லை. சுபஹானல்லாஹ். ஷைத்தான் எப்படி ரூட்டெல்லாம் போடுறான் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறதே, அதாவது நன்றி கெட்ட தனத்தை உருவாக்கும். எவ்வளவு தந்தாலும் போதாது என்ற வார்த்தை இருக்கிறேன். தேவைகள் இருக்கும், அது வேற. தேவை இருந்ததான வாழ்றோம், தேவையில்லைன்னா மௌத்தாக இருப்போம். விளங்கிட்டா? தேவை இருந்து கொண்டே இருக்கும். ஆனா எதை சொன்னாலும் அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கியானவன், நிறைய சங்கப்படுத்திக்கிறான் சொல்லாம நம்ம அஹானன், இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்றானே, அது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? நடந்து கொண்டிருக்கிறோம். எதை கேட்டு பாருங்க. இந்த அரசாங்கம் வந்ததுனால தான் இப்படி நடக்குது. அடுத்த அரசாங்கம் வந்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் சொல்லி கண்டிப்பான், இவன் வந்ததுனால இவன் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. எவனா அவனு சரலேண்டா எல்லாம் ஃபொரின் இதுல கூடுதலான தலையீடு இங்கே இருக்குது. எதையாவது சொல்லி நான் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி கண்டிக்கிறான். சுபஹான். நஷ்டத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது வேற. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வேலை செய்கிற நேரத்தில் இந்த வசனங்களை நம்ம பேசுறோமே, யாரை குறை சொல்றோம்? முன்னால் உள்ளவனையா? ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறோம்? குறை சொல்றோம். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் காஃபிரானவனாக இருக்கிறான், இறைவனை நிராகரித்தவனாக இருக்கிறான். ஏன்? வீண் விரயம். வீண் விரயம் நன்றியை மறக்க செய்யும், இறைவன் எங்களுக்கு தந்ததை மறக்க செய்யும். நிறைய தேவைப்பட்டா, இது மனிதன் உதாரணத்தை எடுங்க. மனிதன் உனக்கு எவ்வளவு தந்திக்கிறேன், நீங்க பாருங்க. ஏழையிட வீட்டில் இருக்கக்கூடிய திருப்தி கொஞ்சம் வசதியானோட வீட்டில் இல்லை. ஏன் அது இல்லை தெரியுமா? அங்க கொஞ்சம் கொடுத்தாலும் திருப்தி வார நிலைமையில வறுமை இருக்குது. 1 கிலோ அரிசிக்கு பதிலாக
அன்றைக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு சாப்பாடாக சமைச்சு நல்ல இதெல்லாம் சமைச்சு அந்த வீட்டில் ஒரு திருப்தி, ஏன் அங்கே குறைய செலவுல கொஞ்சம் கூட வந்துன்னு ஒரு திருப்தி, நன்றியுள்ள ஒரு சூழல் ஏற்படுகிறது. இங்க நீ கூட கொடுத்துட்டு ஒன்று புதுசாக உனக்கு எவ்வளோ வாங்கி எங்க வாங்கி தந்தீங்க அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லி இவனுக்கு என்ன செய்யுது, நன்றி கெட்டவனாகிறான். கூட வீண் விரையும் வந்தா என்ன செய்யும், நன்றி கெட்டத்தனை உள்ள வரும். நன்றி கெட்டத்தனை என்ன செய்யும், இயல்பாக வரும். அல்லாஹ் சொல்றதுக்கு சொல்றா, ஷைத்தான் காபிராக இருக்கிறார். ஷைத்தான் உங்களுக்கு சகோதரனா மாறிட்டா உங்களுக்கு நன்றி கெட்டத்தனை என்ன செய்யும், இயல்பாக வரும் அல்லாஹ் சொல்றான். இதை நம்ம மிகவும் கவனிக்க வேண்டும். இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சியில வீண் விரயத்துடைய பங்கு என்ன செய்கிறது, அளப்பெரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.